அபி, எதுக்குடா இங்க வந்த? உங்களாலதான்டா எங்க அப்பா அட்டாக் வந்து படுத்திருக்காரு. அது போகலையா? ஒரேடி அவரை கொண்டுட்டு போலாம். போடா ப்ளீஸ். அண்ணா அவரை விடுங்க. இல்ல பிராவி, இவனாலதான் அப்பா இன்னைக்கு இப்படி. இவனா வேண்டாண்ணே, நாமளாவது நாகரிகமா நடந்துப்போம். அவரை விடுங்க. அப்பாக்கு அட்டாக்னு கேள்விப்பட்டேன். அதான் பாருங்க. சாரி மாமா. எங்களால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அதுலேயும் அம்மா அப்படி நடந்துக்கிட்டது உங்கள் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும். அதுக்கு உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. போதும்பா, இது போதும்பா. இது போதும். என் பொண்ணோட கல்யாணம் மறுபடியும் நடக்குமா மாப்பிள்ள? அதை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் மாமா. பேசுங்க பேசுங்க. மண்டபத்தில் சொன்ன மாதிரி 10 நாளுக்குள்ள மீதி 25 பவுன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாமா. எங்கள் அம்மாவை எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவோம் மாமா. நீங்கள் சொன்ன மாதிரி நகையை மட்டும் ரெடி பண்ணால் போதும். வெளியே போறீங்களா கல்யாணராமன்? எங்க அண்ணா உங்களை தடுத்தப்பவே நான் பேசாம இருந்திருக்கணும். ஒரு கர்டசிக்காக எங்க அப்பா அப்பாக்கு அலோவ் பண்ணா மறுபடியும் வந்து பிசினஸ் பேசுறீங்களா? அபிராமி, நின்னு போன நம்ம கல்யாணத்தை மறுபடியும் நடத்தலாம் பேசுறேன். எப்படி நடக்கிறது? நகை போடுங்க நடக்கும்னா எதுக்குங்க நகை போடணும்? உங்க தங்கச்சி கட்டி கொடுக்கவா? அபிராமி, இதெல்லாம்
நாம ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தானே. அப்ப பேசுனீங்க, நானும் சம்மதிச்சேன். ஆனா இப்போ அதெல்லாம் முடியாது. அபிராமி, என்னம்மா? கஷ்டப்படுற குடும்பம், அதனால நல்ல மனுஷங்களா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் மனிதாபிமானத்தோட நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா எப்போ உங்க அம்மா நகைதான் குறின்னு இருந்தாங்களோ அப்பவே நான் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். எங்க அப்பா கஷ்டப்பட்டு எனக்காக போடுற நகைய நான் ஏன் உங்க தங்கச்சியை கரையேத்துறதுக்காக கட்டி கொடுக்கணும்? எங்க அப்பா கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் உழைச்சு உங்க தங்கச்சியை கரையேத்துங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட ஏன் கையேந்துறீங்க? அபி, மண்டபத்துல எங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கேட்டாங்களே, ஏன் பையன் தான் தங்கச்சி வாழ்க்கைய பாக்குறான், உன் பையன் அவன் தங்கச்சி வாழ்க்கைக்கு குண்டுமணி தங்கமாவது தருவானான்னு கேட்டாங்களே, அதேதான் நானும் இப்ப திருப்பி சொல்றேன். பெரிய நாயகிக்கு அண்ணங்கிற முறையில நீங்க வேர்வை சிந்தி சம்பாதிச்சு நகை வாங்கி போடுங்க. அதை விட்டுட்டு பொண்டாட்டிய வரவ தரணும்னு ஏன் இப்படி அலையறீங்க? அபிராமி, அபிராமி, பேசாம இருமா. இல்லப்பா, இது ஏன் வாழ்க்கை, நான் பேசியே ஆகணும். உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா அமையணும்னு நான் நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கை அமையறத பத்தி உங்க வீட்டுல யாருமே நினைக்கல. ஏன் நீங்க கூட நினைக்கல. அதான் உங்க அம்மா கூப்பிட்டதும் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போயிட்டீங்க. அப்ப போற மாதிரி போயிட்டு இப்ப மறுபடியும் பிசினஸ் பேச வந்திருக்கீங்க. மணி மைண்டா இருக்கிறவங்களை கட்டிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கிளம்புங்க. அபிராமி, போதும். நாங்க நகை போட முடியாது, பணம் தர முடியாது. உங்களை நான் கட்டிக்கவும் முடியாது. புறப்படுறீங்களா? அபிராமி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம். மிஸ்டர், இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தா வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மரியாதையா போயிடுங்க. பெரிய நாயகி, நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காதடி. வா, வந்து சாப்பிடு. இப்படி கொலைப்பட்டினியா கடந்தா உடம்புக்கு ஆகாதிரி. வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. சொல்ற பேச்சு கேளு. எனக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா? அக்கா, அக்கா இங்க இருக்கீங்களா? அக்கா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்க்கா. அம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்மா. பிரகாஷ் மாமா உன்னதான் கட்டிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டாரு. ஆமாக்கா, நான் சொல்றது உண்மைமா. அவர் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுதான் நான் சொன்னேன். அதுக்கு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு சாரி கேட்டாரு. அப்பா இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரோட அப்பா இப்ப வெளியூர் போயிருக்காராம்.
2 நாள்ல திரும்பி வந்துருவாராம். திரும்பி வந்ததும் பெரிய நாயகியை தான் கட்டிப்பேன்னு தீர்மானமா சொல்ல போறேன்னு சொன்னாரு. அம்மாடி, என் வயத்துல பால வாத்த என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதாண்டி எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை மாப்பிள்ள பெரிய நாயகி பக்கம் இருக்கிறதுனால இனிமே அவர் அவங்க அப்பாவை சமாளிச்சுக்குவாரு. அப்புறம் என்னடி பெரிய நாயகி, வா வந்து ஒரு வாய் சாப்பிடு. இப்படி சாப்பிடாம கொள்ளாம பட்டினி கடந்து உடம்புக்கு எடுத்துக்காதரி. என்னது, அக்கா சாப்பிடலையா? மாமா கடைசியா சொன்னதை சொன்ன அக்கா எவ்வளவு சாப்பிடுவா தெரியுமா? அப்படி என்னடி சொன்னாரு? நீ கேட்டு சொல்லுவேனா? அக்கா கேட்கட்டும் சொல்றேன். ஏய், என்னடி சொன்னாரு? ஆஹா, எப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டேன். பிரகாஷ் மாமா உனக்காக ஸ்பெஷலா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அத முறைப்படி கேளு சொல்றேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றியா? அது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லு. என் பொண்டாட்டிய கவலைப்படாம இருக்க சொல்லுன்னு சொன்னாரு. பிரகாஷ் மாமா இப்பவே கனவுல உன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எப்படி அட்லீஸ்ட் ஒரு டூயட்டாவது கனவுல மாமா கூட பாடுறியா? போடி. சாங்கெல்லாம் எங்கதானா இல்ல சினிமால வர மாதிரி வெளிநாடா? நீ அடி தவாங்க போற. பாருமா சொல்லுக்கா. எவ்வளவு புடி. அக்கா எங்க ஓடுற? நில்லுக்கா. இப்பதாண்டி நம்ம பெரிய நாய்க்கு முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. நேத்தில இருந்து கொலை பட்டினியா கிடக்குறா. முதல்ல அவளை போய் சாப்பிட வைப்போ. சரிம்மா. கடவுளே, பெரிய நாய்க்கு கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான்ப்பா நடத்தி கொடுக்கணும். உன்னதான்ப்பா மலை போல நம்பியிருக்கேன். நான் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வச்சிருக்கேன். அத நீதான் சுமூகமா முடிச்சு கொடுக்கணும். கல்யாணம் ஆ, எங்க போயிட்டு வர நீ? ஒன்னுதான்டா கேக்குறேன். முகம் எல்லாம் கலப்பா இருக்கு. எங்க போயிட்டு வர? பக்கத்துல போயிருந்தம்மா. ஏய், அம்மா கிட்ட சொல்லு எங்க போயிட்டு வர. உன் முகமே சரியில்லை. பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தம்மா. எங்க போயிட்டு வரேன்னு சொல்ல கேக்குறேன்ல. அம்மா சொல்லுடா. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆஸ்பத்திரிக்கா? ஏய், என்னடா ஆச்சு கல்யாணம்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன்டா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? ஏய் பெரிய நாயகி, சுமதி, மல்லிகா இங்க வாங்கடி. ஏன்டா இப்படி என்னாச்சும்மா? பண்ணிட்ட? என்னாச்சு? இங்க பாருங்கடி, வீட்ல நம்ம தான் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தனியாவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கா. ஏய், உனக்கு உடம்புக்கு என்னடா ஆச்சு? என்னடா என்ன சொல்லுடா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன? ஒன்னதாண்டா கேக்குறேன். ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போன? அம்மா கிட்ட மறைக்காம சொல்லுடா. உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்குடா நீ ஆஸ்பத்திரிக்கு போன? மாமாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. மாமாவா? எந்த மாமா? அபிராமியோட அப்பா. அது கல்யாணம் நின்று போனதும் மண்டபத்திலேயே அவருக்கு அட்டாக் வந்துருச்சாமா. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். பாவி பாவி படுபாவி. அவங்க சங்காத்தமே வேணாம்னு சொன்ன பிறகு அந்த ஆளை போய் பார்த்து மாமான்னு வேற வரவு கடாச்சு வரையா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அந்த ஏமாத்துக்காரனை போய் பார்த்து வந்திருப்ப நீ. நம்மள ஏமாத்தினவன் உயிரோட இருந்தா என்ன, செத்து ஒழிஞ்சா என்னடா? அம்மா ஏமா கத்துற?
அவருக்கு அப்படி ஆயிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பார்க்காம தான் நல்லாவா இருக்கும்? அவன் என்ன பொண்ணை கட்டி கொடுத்துட்டானா? பருத வச்சு போய் பார்த்துட்டு வர. நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்தவன்டா. அதுக்கு மேல அவன் பொண்ணு அபிராமி அந்த கல்யாண மண்டபத்துல என்ன பேச்சு பேசினான். அதுக்கப்புறமா அவன் மூஞ்சில முழிக்க மாட்டான். நம்ம வெக்கம் கட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்க. டேய் போடா, முதல்ல அவளை தொலைச்சு தலை முழுகிட்டு வா. போ சொல்றேன்ல. இல்லம்மா, என்னால அது முடியும். என்னடா சொல்ற? அம்மா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அபிராமி என்னம்மா பண்ண முடியும்? என்னால அபிராமியை மறக்க முடியாது. மண்டபத்துல நீங்க ஆடின ஆட்டத்துல அபிராமி ரொம்ப கோபமா இருக்கா. அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. கல்யாணம் கல்யாணம் என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? உன்னை வேண்டான்னு சொன்னவளை இன்னும் ஏன்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அவளை கட்டினேன்னா உன் தங்கச்சியை எப்படிடா கரையேற்ற முடியும்? ஏண்டா ஏன் ஊமையா நிக்கிற? ஓ, நீ இப்ப சுயநலக்காரன் ஆயிட்டல்ல? அம்மா, இப்போ உன் நினைப்பு மட்டும்தான் உனக்கு பெருசா இருக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு நினைச்சு பார்க்கணும்னு தோண கூட இல்லல்ல? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உங்க 4 பேரையும் வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா நீ? ஆம்பளை பிள்ளையா இருக்கானே, தன் தங்கச்சிங்களை நாளை கரை ஏத்துவான்னு நினைச்சுதானடா நான் அவ்வளவு கஷ்டத்துலயும் கஷ்டத்தோட கஷ்டமா உன்னை நல்ல படிப்பு படிக்க வச்சேன். அதுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி கடை நீ தானடா? இத பாரு, உன் தங்கச்சி முகத்தை பாருடா, நல்லா பாரு. சாப்பிடாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தவ இப்பதான் மாப்பிள்ள உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஆயிருக்கா. அந்த சந்தோஷத்துல நீ மண்ணள்ளி போட போறியாடா? டேய், மாப்பிள்ள அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சாலும் நாம சொன்னபடி 40 பவுன் நகைய போட்டுதான் பெரிய நகைய கட்டி கொடுக்கறோம். அதுக்கு நான் சொல்ற பேச்ச நீ கேட்டே ஆகணும். நாளைக்கே தரகர வர சொல்ல போறேன். உனக்காக வேற இடத்துல பொண்ணு பார்க்க சொல்ல போறேன். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, உன் தங்கச்சிக்காக நீ சம்மதம் சொல்லிதாண்டா ஆகணும். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. வாடி, வாடி உள்ள வாடி.